வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அ எல்லாரும் என்னைய ஒரு திருநள்ளாறு சனி பெயர்ச்சிய போட்டா, உனக்கு உன் கூட உன் உன் ஸ்டூடண்ட் எல்லாம் என்ன ஆவாங்க? நீங்க என்ன ஆவாங்க? உங்க ஸ்டூடண்ட்டே உன்னையெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு. நெறைய வீடியோ போடுறாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா சனி பெயர்ச்சி 2½ வருஷத்துக்கு ஒரு தடவ தான். நம்ம ஒரு வீடியோ தானே போடுவோம். இடையில போட மாட்டோம்ல. அதனால புதுசா ஜோசியம் எல்லாம் படிச்சுட்டு வந்தவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்னத்தையாவது எழுதிட்டு போறது, என்னத்தையாவது வஞ்சிட்டு போறது தானே. திருநள்ளாறுனா என்னன்னாவது தெரியுமா இவங்களுக்கெல்லாம்? கர்ப்பாணீஸ்வரர் கோயில் சைவத்துல. அந்த கோயில்ல திருநள்ளாற்று அந்த நல்லாறுங்கிறது போகும். இன்னைக்கு அது நூலாறுன்னு மாறி இருக்கு. பிரெஞ்சு கண்ட்ரி அதை NOLARன்னு சொல்லி போட்டு நல்லாரை எழுத தெரியாம அவன் NOLARன்னு போட அது நூலாறுன்னு போயிருக்கு. அது காரைக்கால் எல்லாம் ஒட்டி போகும். அது பேரு நல்லாறு, நாட்டு நூலாறு. இன்னைக்கு அந்த ஆறு இருக்கு. அந்த ஆத்து வழியா தண்ணி போகும். அந்த திருநள்ளாறு ஆற்று கரையில அந்த கர்ப்பாணீஸ்வரர் கோயில் இருக்கிறதுனால ஊர் பேரும் திருநள்ளாறு, அந்த கோயில் பேரும் திருநள்ளாற்று தர்பாணீஸ்வரர் கோயில் தான் அது பேரு. சரிங்க சார், இந்த மாதிரி இருக்கிறப்ப அங்க அது சனிக்கு சிலை கிடையாது. அது அங்க இருக்கிற பக்தர்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா அங்க மூலவர் சனி இவர் தான், ஈஸ்வரன் தான். இந்த சனி முருகன் இருக்கிற இடம் இது இந்து, அதாவது சைவ ஆகமத்துப்படி வலது பக்க தூண்ல முருகன் சிலை இருக்கும், இடது பக்க தூண்ல விநாயகர் சிலை இருக்கும். இது விநாயகர், இது முருகன். அதை லேசா மறைச்சு போட்டிருப்பாங்க அந்த விநாயகர் எல்லாம். அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முருகனா இவங்க மயிலோட இருப்பார் இல்லையா, காக்காவோட இருக்க சனின்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. ரைட், அது கோயில் பஞ்சாயத்து. அது சிலை எதுவா இருந்தா என்ன, முருகனா இருந்தா என்ன, சனியனா இருந்தா என்ன. பட் அங்க இருக்கக்கூடிய அந்த குளம் போய் நீங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு அப்படியே நீங்க கழுவிட்டு ஜட்ட டவுசர்லாம் விட்டுட்டு வந்துருவீங்கன்னுவாங்க. அதுல குளிச்சு நீங்க எந்திரிச்சா உங்களுக்கு எல்லாமே சனியால ஏற்பட்ட பீடையெல்லாம் போயிடும். இதுதான் பொய். அந்த பொய்யை தான் இப்ப விளக்குறேன். அது நலன் தீர்த்தம் அல்ல, அது நல்லாற்று தீர்த்தம். எப்பயுமே கோயில் ஆத்து ஓரத்துல இருக்கு. கோயில் ஆத்துக்குள்ள ஓரத்துல, கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குளம். குளத்துக்கு தண்ணி ஆத்துல இருந்துதான் வரணும். யாரும் மோட்டார் போட்டெல்லாம் ஏத்த முடியாது. அந்த நல்லாத்துல தண்ணி வரும்போது குளத்துல தண்ணி வந்துடும். அப்புறம் குளத்துல இருந்து தண்ணி வெளியேறக்கூடிய பாதையை அடைச்சிட்டோம்னா போச்சு, குளத்துல தண்ணி நின்றுகிட்டே இருக்கும். வெயில் காலத்துலதான் வறண்டு போகணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அது நல்லாற்றுல இருந்து வரக்கூடிய குளம். அதுக்கு பேரு நல்லாற்று குளம். இந்த நல்லாற்று குளத்தை என்ன பண்ணிட்டாங்க, சனிக்கும் நம்ம நலவெண்பான்ற பாடல்ல களி தீண்டிய படலம் களி நீங்கு படலம்னு இந்த நலனை வச்சு ஒரு கதை வரும். ஒரு 6 மாசத்துல எல்லாமே போறோம். அங்க 7 சனி எல்லாம் கிடையாது. ஒரு 6 மாத காலத்துல போற மாதிரி அது தீண்டி அந்த துன்பப்படலம் போற மாதிரி வரும். அப்படி இருக்கிற அந்த கதைக்கு இந்த நலனுக்கும் சம்பந்தப்பட்டு இந்த நல்லாறு, அது நலன் அந்த இடத்துல குளிச்சுட்டு போனா குளம்னுவாங்க. நலன்லாம் குளிக்க மாட்டாருங்க. அவர் வடக்கு இருக்க கதையோட அங்கேயே நின்றுவாருங்க. அவர் ஏங்க நடந்து இங்க நிக்க போறாரு? ஏன்னா ராமாயண கதையா அவர் நடந்து இலங்கைக்கு போனன்ற சொல்ற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. இது 2வது பாயிண்ட்டுங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்றாங்க சனி துன்பத்தை அதிகமாக கொடுப்பான். அதனாலதான் நீங்க அதுல அந்த பீடையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சனியை என்ன நல்ல கோளா? ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்குற அளவுக்கு அவன் இருந்தான்னா அவன் நல்ல கோள்னா அந்த குளத்துல யாராவது குளிச்சுட்டு துணியை விட்டுட்டு வருவாங்களா? அவன் தீய கோள். அவன் ஒரு அயோக்கிய கோள். மனிதனுக்கு அயோக்கிய குணத்தையும் துன்ப குணத்தையும் கெடுதல் குணத்தையும் தீங்கு செய்யக்கூடிய குணத்தையும் தரக்கூடிய கோள் அவன் சாத்தான். அத சாட்டன், அத சனின்னு இருக்கும். அவ்வளவுதானங்க. நான் என்னைக்குங்க அந்த சனியனை நல்லவன் சொல்லியிருக்கேன்? நான் சனியனை நல்லவன் சொல்லலையே. அங்க இருக்க அந்த பூசாரிக்கே தெரியுமே.
அந்த சனியன் பூசாரிக்கே என்னை நல்லா தெரியுமே. அவர் ஒரு தடவை 2003 என்கிட்ட படிக்க வந்தாரு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில. போய் எனக்கு நான் ஜனியனை வஞ்சேன்னு எனக்கு லெட்டர்லாம் போட்டாரு. எனக்கு எதுக்குங்க ஜனியனை வேணும்? ஜனியன் கூட நான் அஸ்ட்ராலஜில இந்தா பாருப்பா, இந்த துன்பத்துக்கெல்லாம் அவன் தான் தலைவன். நீ அவன் துன்பம் தர்றாங்கிறதுனால தான் மக்களை வர வச்சு அந்த நலங்குளத்துல தீர்த்தம் ஆடிட்டு வான்னு வேற சொல்றீங்க. ஒரு துன்பத்தை தரக்கூடிய, ஒரு சோகத்தை தரக்கூடிய, ஒரு துயரத்தை தரக்கூடிய, ஒரு துக்கத்தை தரக்கூடிய ஒரு கோள் எப்படி நல்லவனாவா? அவன் எப்படி உங்களுக்கு நீதிபதியாவா? நீதிபதிங்கிறது குருவும் புதனும் இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் சனியம் போய் உட்கார்ந்தானா அந்த அந்த நீதிபதியினுடைய ஸ்தானம் என்ன ஆகும்? எவ்வளவு மோசமான செயல்கள் குணங்களை கொடுத்திருக்கிறான். நலன் என்னமோ சனியல் தீண்டின உடனே நல்லவனாவன். பொண்டாட்டிய தெருவுல விட்டதா தான் நாங்க கதையே வருது. இவங்க என்னடான்னா அவன் என்னமோ நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லி அவன் தண்டனை தீர்ப்பளிப்பான். அவன்தான் நீதிமான். அவன் உங்களுக்கு நீங்க செஞ்ச நல்வினை தீவினைப்படி அவன் தண்டனை தீர்ப்பளிப்பான். பாத்தீங்களா? கெட்டதை செய்ய வைக்கிறதே ஜோதிடத்துல சனியங்கோல் தான். அதனாலதான் டே 7.5 உனக்கு அப்படின்றான். 7.5 சனிங்கிறது பொய்யுங்க. ஒரு ராசியில 65 கோடி பேர் இருக்கான். 3 ராசிக்கு 7.5னா 200 கோடி பேருக்கு இவன் சொல்லிடுவாங்க. மொத்தம் 800 கோடி மக்கள்ல கால் பகுதி இந்த 7.5, மீதி கால் பகுதி அஷ்டமச்சனி, அத்தாசமச்சனி, கண்டச்சனின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இதெல்லாம் என்னங்க சொல்றது? ஜோதிடம் அவன் தனிப்பட்ட ஜாதகம் வந்தாச்சு. அவன் ஜாதகத்துல தசா புத்தி வந்தாச்சு. 9 கோள் நிக்குது. வாழ்வியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனியாகவே உருவாகிறது. ஆனா ராசி மாத்திரம் ஒரு ராசியில என்ன 65 கோடி பேர் உலக மக்கள்ல இருக்கா. அதை புரிஞ்சுக்கல. அதை நம்ம சொன்னா நமக்கு தெரியாதா? எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல. என் ஸ்டூடெண்ட் எவனாவது பொய் சொல்றதுக்கு ரெடியா இருப்பான், ஃப்ராடு பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அவனை என்ன பண்றது? ஃப்ராடு பண்ணணும்னு நினைக்கிறவன் என் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டியான்ல. நான் என் ஸ்டூடெண்ட் எல்லாம் தங்கமான ஆளுங்கன்னு தானே நானே சொல்றேன். அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா கூட இருப்பான். எனக்கு தெரியும். அப்படி அவன் சொல்றான்னா அவன் என் ஸ்டூடெண்டே கிடையாது. அவன் வரவே மாட்டான் என் லிஸ்ட்டுக்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாணிக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடாதீங்க. இதை பத்தின முழு விவரமும் எனக்கு தெரியும். இது இன்னைக்கு நேற்று தெரிஞ்சதில்ல. நாங்க கடந்த 35 ஆண்டு காலம் இதெல்லாம் ஆய்வு. வாங்க உங்களுக்கு ஆய்வு பூர்வமா நிரூபிக்கிறேன். இல்ல இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அதை எனக்கு நிரூபிங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போமே உங்களுக்கு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் என்னமோ போற போக்குல பேசிட்டு போறாங்க. தம்பி, நாட்டுக்கு நன்மை செய்யணும். எங்க ஜோதிட வாழணும் தம்பி. கோயில் வாழ்ந்தா என்ன, அது என்ன ஆனா எங்களுக்கு என்ன தம்பி? கடவுள் எப்படி வேணாலும் போகட்டும் தம்பி. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்க ஜோதிட உண்மையை நாங்க நிலைநாட்டிட்டு போகணும். நாங்க என்னமோ ஜோதிடத்து மூலமா கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா கஷ்டமும் தீரும்னா முதல்ல ஜெயில இருக்கிற ஆளுகளை தான் போக வைக்கணும். இல்ல ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற ஆளுகளை தான் போக வைக்கணும். இல்ல ரோட்டோரத்துல துன்பப்பட்டு கலைஞரக்கூடிய பல கோடி மக்களை கூட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வா, வந்த உடனே உனக்கு எல்லாம் இல்லறம், வீடு, வாசல், மனை எல்லாம் கிடைக்கும் சொல்லணும். ஏங்க சார் எழுதுறாரு கமெண்ட் அவர் பாட்டு? பொய்னா அதை பொய்ன்னு இத்தளவுக்காக நான் சொல்றேனே, நிரூபிக்கிறேனேன்னு பார்ப்பீங்களா? அதை விட்டு 7.5 சனிங்கிறதும் பொய், திருநள்ளாறு சனிங்கிறதும் பொய். திருநள்ளாறு தர்பானீஸ்வரர் கோயில், அது சைவ கோயில், சூப்பர் கோயில். நன்றிங்க.